ஓடி ஓடி கடுமையாக உழைச்சிட்டு இருக்கீங்களா? ஓடுறத கொஞ்சம் நிறுத்திட்டு இந்த கதையை கொஞ்சம் கேளுங்க. ஒரு நாய் ஒன்று ஒரு காட்டில் வழி தவறி போயிடுச்சு. அங்கே ஒரு சிங்கம் பசியோடு அலையிறத பார்த்துச்சு. போச்சு, இன்னையோட நம்ம கதை முடிஞ்சிச்சுன்னு நினச்சிது. அந்த நேரத்தில் அது பக்கத்தில் ஒரு எலும்பு துண்டு கிடக்கிறத பார்த்த உடனே அது மனசில் ஒரு திட்டம் உருவாயிருச்சு. சிங்கம் வர்ற வழியில் திரும்பி உட்காந்துக்கிட்டு எலும்பு துண்டுகளை சுவைக்க ஆரம்பிச்சுது. சுவைச்சிக்கிட்டே சத்தமாக, சிங்கத்தை கொன்று சாப்பிட்றது இவ்வளோ சுவையாக இருக்கே, ஆனால் வயிறு தான் நிறையலை, இன்னொரு சிங்கம் கிடச்சா என் வயிறு நிறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னுச்சு. இதை கேட்ட சிங்கம், ஐயோ, இந்த நாய் சிங்கத்தையா கொன்று சாப்பிடுது அப்படின்னு நினச்சி பயந்து அங்கேருந்து ஓடி போயிடுச்சு. இதையெல்லாம் மரத்து மேலே இருந்து ஒரு குரங்கு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. சிங்கத்தை ஏமாத்தின இந்த நாயை சிங்கத்துக்கிட்ட போட்டு கொடுத்தா சிங்கத்தோட நட்பு நமக்கு கிடச்சிரும், நம்மளும் பயம் இல்லாமல் வாழலான்னு நினச்சிச்சு. உடனே சிங்கத்துக்கிட்ட போய் நாய் செஞ்ச தந்திரத்தை பற்றி சொன்னுச்சு. அதை கவனிச்ச நாய் ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு உணர்ந்துருச்சு. குரங்கு சொன்னதை கேட்ட சிங்கம் கோபத்தோட, இப்போ அந்த நாயை என்ன செய்கிறேன் பாரு, நீ என் முதுகில் ஏறிக்கன்னு சொல்லிட்டு குரங்க முதுகில் ஏற்றிக்கிட்டு நாய் இருந்த இடத்த நோக்கி ஓடி வந்துச்சு. இப்போ அந்த நாய் என்ன செஞ்சுருக்குன்னு உங்களால் கற்பனை செய்ய முடியுதா? தன்னை நோக்கி சிங்கம் பாஞ்சு வர்றதை பார்த்த நாய் முன்னாடி மாதிரியே திரும்பி உட்காந்துக்கிட்டு, இந்த குரங்கை அனுப்பி 1 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு சிங்கத்தை கூட ஏமாற்றி அழைச்சிட்டு வரலையே அப்படின்னு சத்தமாக சொன்னுச்சு. இதை கேட்ட உடனே சிங்கம் குரங்கை தூக்கி எரிஞ்சிட்டு திரும்பி கூட பார்க்காம ஒரே ஓட்டமாக ஓடி போயிடுச்சு. நம்மளை சுற்றியும் இந்த குரங்கு மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிற திறமையை வளர்த்துக்கோங்க. கடுமையாக உழைக்கிறத விட திறமையாக உழைக்க கற்றுக்கங்க. இது வாழ்க்கை வாழ்வதற்கே விஸ்டம் ஸ்டோரிஸ். நான் உங்கள் பவி. நன்றி, வணக்கம்.